सच्चिदानंद सद्गुरु भगवान கணக்கன் பட்டி காலிமுத்து சுவாமிகளின் திருவடிகளே சரணம் 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 ஐயா சரணம். கணக்கன் பட்டி குருநாதரே, உங்கள் திருவருளால் இந்த அற்புதமான நிகழ்ச்சி, இணைய நிகழ்ச்சி இன்று நடந்து நிற்கின்றது. உங்களை காண வந்த பக்தர்களுக்கும் உங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து என்றும் இன்றும் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்கள். அவருடைய வல்லருடன் கூட்டுங்கள். நன்மை செய்யுங்கள். ஐயனே, உங்கள் பொருளோட பாவங்கள் சரணம் சரணம் சரணம். ஐயா, ஐயாவோட வரலாறு கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. ஐயா நான் கணக்கம்பட்டியில் ஐயா வசிச்சுட்டு இருக்கும்போது ஐயா ஒரு 20 வருஷத்துக்கு பின்னால் தான் நான் போய் ஐயாவை சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் அப்போ அரசு பணி செஞ்சுட்டு இருந்ததுனால அடிக்கடி போக முடியாது. மாதம் ஒரு தடவை ஐயாட்ட நான் போவேன். அப்போ ஐயா ஆசீர்வாதம் எனக்கு பண்ணுவாங்க. அதன் பிறகு ஐயாவோட ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டது. ஐயா இருக்கும்போது நான் ஐயா உங்களுக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு நான் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்தேன். அப்போ ஐயா சொன்னார், உயிரோடு இருக்கிறவனுக்கு எவனாவது கோயில் கட்டுவானா போடா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இனிமேல் இந்த கேள்வி கேட்டதே தப்புன்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நான் எவ்வளோ வந்துட்டேன். இருந்தாலும் தொடர்ந்து நான் ஐயாவோட ஆசீர்வாதத்துக்காக போய்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஐயா ஜீவ சமாதி ஆரம்பித்தாங்க. அந்த சூழ்நிலையில் நான் மறுபடியும் கோயில் கட்டணுன்ற இது நமக்கு வாய்ப்பு கிடைக்கல போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஐயா நான் வழக்கம் போல் அவருடைய படத்தை வச்சு நான் வணங்கி பூஜை பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டுருந்தேன். அப்போ ஒரு நாள் திடீர்னு காலையில் ஒரு 5:30 மணிக்கு தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, கோயில் கட்டணும்னு சொன்னியே கட்டிக்கடா அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி வாக்கு கிடச்சது. அந்த அசரீரி வாக்கு ஐயா கொடுத்தது அவருடைய குரலே. அதுக்கு பிறகு இந்த இடத்துல நான் கோயில் கட்டுறதுக்காக போய் கேட்டேன். ஆனால் அப்போ போய் கேட்டும்போது அதிசயம் என்ன அப்படின்னா, இந்த இடம் ஐயா சொன்ன உடனே கிடச்சது. அந்த இடத்துக்காரரே பத்திரத்தை கொண்டாந்து கொடுத்து, நீங்கள் ஐயா நான் கோயில் கட்டணும்னு நீங்கள் எனக்கு இந்த இடத்த பாருங்கள், உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி ஐயா ஆசீர்வாதத்தோடு இந்த இடம் வாங்கணும். குறைந்த விலையில் ஐயாவுக்காக அந்த பக்தரும் இந்த இடத்த கொடுத்தாரு. அது ஐயாவுடைய ஆசீர்வாதத்தினால தான் வந்தது. அதுக்கு பிறகு இந்த கோயிலை ஐயா கட்டிட்டோம். அதுக்கு பிறகு போர் போட்டு கொடுக்குறதுக்கு அவர் ஐயா தான் ஆசீர்வாதம் பண்ணார். அதே மாதிரி இந்த இடத்துல கட்டடம் கட்டுறதுக்கு அவருடைய பக்தர்கள் எல்லாம் அனுப்பிச்சு எல்லா நிதி உதவியும் செய்ய வச்சார். அந்த அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கோயிலை கட்டி நடந்துருக்காங்க. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்க ஐயா. இந்த கோயில் கணக்கம்பட்டி பழனிக்கு அருகில். நான் சொல்கிறது இங்கே இந்த கோயில் கோயில் சேந்தமங்கலத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அழகப்பங்குட்டை என்ற பகுதியில் ஊராட்சியில் கல்லூரிக்கு ஏற்றாப்பில், அரசு கலைக்கல்லூரிக்கு ஏற்றாப்பில் ஐயாவுடைய கோயிலில் நாங்கள் ஐயா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொரு அற்புதம் என்னென்னா, இது கருமலையினுடைய அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குது. ஐயாவே அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் அந்த போர் போட்டு கொடுத்தாரு. ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் தான் கோயிலும் கட்டி இப்போ கிட்டத்தட்ட தொடர்ந்து இங்கே பூஜைகள் காலையில் மதியம் ஐயாவுக்கு நெய்ய விஷயம் நடந்துருக்குது. பவனி பூஜை அமாவாசை பூஜை அன்னைக்கு சிறப்பு அன்னதானம், மத பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பு அன்னதானம் நடத்திட்டு இருக்கோம். அது ஒரு முக்கியமான இது. என்னுடைய அதே மாதிரி பக்தர்கள் இங்கே வந்தால் தங்குறதுக்கு, வெளியூர் பக்தர்கள் வந்தால் தங்குறதுக்கு ஒரு கல்யாண மண்டபமும் ஒன்று இருக்குது. அங்கே வர பக்தர்கள் தங்கிக்கலாம். குளிக்கிறதுக்கு மற்ற எல்லா வசதிகளுக்கும் அங்கே அறைகள் கட்டப்பட்டிருக்கு. எல்லா பக்தர் வசதிகளும் இந்த வாய்ப்பை ஐயாவுடைய இங்கே தங்கி ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நிர்வாகம் வர ஐயாவுடைய அருள்
எல்லோருக்கும் பிடிக்க கேட்டு சார் எங்களை பண்ணிட்டார் அவர் வந்து